ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி ஓல்டு கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் தான். ஸோ அது வந்து கண்டினியூஷன் தான். ஓகேங்களா? ஸோ first question அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in a delta to delta connection, if one transformer becomes disabled, the capacity will be reduced to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டெல்டா டு டெல்டா கனெக்ஷனில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் டிசேபிள்ட் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இட் பிகம்ஸ் அ ஓப்பன் டெல்டா கனெக்ஷன் ஆயிரும். இப்போ கெப்பாசிட்டி அப்படிங்கிறது எவ்வளோ ரெடியூஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெல்டா டு டெல்டா கனெக்ஷனில் அதோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3 VLIL இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும் டெல்டா கனெக்ஷன். ஸோ டெல்டா கனெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா VL லைன் கரண்ட் லைன் வோல்டேஜ் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு √3 இன்டூ V ஃபேஸ். ஓகேங்களா? அதே IL அப்படிங்கிறது லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன இருக்குன்னா 3 V ஃபேஸ் I ஃபேஸாக இருக்கும். இதே எனக்கு வந்து ஓப்பன் டெல்டா. ஸோ ஓப்பன் டெல்டா அப்படிங்கிறப்ப நமக்கு கெப்பாசிட்டி என்னவா இருக்கணும், அதே √3 VLIL தான். பட் நமக்கு ஓப்பன் டெல்டா கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா லைன் வோல்டேஜ் வில் பி ஈக்குவல் டு லைன் ஃபேஸ் வோல்டேஜ், லைன் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட். ஓகேங்களா? அப்போ அதனால √3 V ஃபேஸ் I ஃபேஸ்ன்னு இருக்கும். இப்போ நான் எவ்வளோ ரெடியூஸ் ஆகுறதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டி ஆஃப் த ஓப்பன் டெல்டா டிவைடட் பை த கெப்பாசிட்டி ஆஃப் டெல்டா கனெக்ஷன் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? அப்போ √3 V ஃபேஸ் I ஃபேஸ் டிவைடட் பை 3 V ஃபேஸ் I ஃபேஸ். ஓகேங்களா? இப்போ எனக்கு எல்லாமே கேன்சல் ஆயிரும். √3 டிவைடட் பை 3ங்கிறப்ப நமக்கு என்ன ஆகும்னா 1/√3 ஆகும். ஓகேங்களா? ஸோ திஸ் 1/√3 இஸ் கெப்பாசிட்டி ஆஃப் என்னது டெல்டா டு டெல்டா. ஸோ இப்போ எனக்கு ஓப்பன் டெல்டா கனெக்ஷனோட கெப்பாசிட்டி என்னவா இருக்கும், எப்படி ரெடியூஸ் ஆயிருக்குன்னா டெல்டா டு டெல்டால 1/√3 இருக்கு. ஓகேங்களா? ஸோ 1/√3ங்கிறத நீங்க இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 57.74 தான் ஆன்சர். ஓகேங்களா? In a DC motor, the mechanical output power actually comes from. So mechanical output power comes from electrical input power. In a double revolving field theory of a single phase induction motor, if slip of the forward motors is, then slip of the backward motor ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் வந்து ஃபார்வர்ட் மோட்டரோட ஸ்லிப்பாக இருந்தால் பேக்வர்ட் மோட்டருக்கு இட் இஸ் 2 - S. ஓகேங்களா? கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் இண்டக்ஷன் மோட்டார் இஸ் பேசிக்கலி. ஸோ கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வைண்டிங்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 2 வைண்டிங்ஸ் இருக்குங்காட்டி we can say it is as a 2-phase motor. ஓகேங்களா? Synchronous impedance method of calculating voltage regulation of an alternator is otherwise called as EMF method. So synchronous impedance method, or we can say it as a EMF method. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.